டம்ளர் பச்சரிசி, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன். பணியாரத்துக்கு, இனிப்பு பணியாரத்துக்கு. நாலு மணி நேரம் ஊற வச்சு அலசி வச்சாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். 1 கப்பு சாதம், சுடு சாதம் இல்லைன்னா பழைய சாதத்தை புழிஞ்சிட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இதோட ரெசிபியை என் சேனலில் வந்து பாருங்கள். இனிப்பு பணியாரத்துக்கு மிக்சியில் போட்டுக்கிட்டேன். உப்பு, ஏலக்காய் 2 போட்டு அரைச்சி வைக்கிறேன் பாருங்க. மிக்சியில் ஒரு 4 மணி நேரம் அரைச்சி புளிக்க வைக்கணும். அதோட 1 கப்பு சாதத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். முதல்ல ஏலக்காய் போட்டு அரைச்சேன்னா, இப்போ அரிசி, அந்த சாதம், உப்பு போட்டு காரத்துக்கு அரைச்சிக்கிறேன். அதை அரைச்சி ஊற்றியாச்சு. ஏலக்காய் போட்டது 4 மணி நேரம் புளிக்கணும். அரைச்சிட்டாங்க. காரம் கொஞ்சம், இனிப்பு கொஞ்சம். மாவு நல்லா புளிச்சிட்டுங்க. இப்போ பாவாவும் காய்ச்சி ஊற்றிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இனிப்பு வேணுங்களா அதிகமாக போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவை கிளறிட்டுருக்காங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நல்லா தோசை மாவு பார்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி காரத்துக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளித்து போட்டுக்கணும். கடுகு, வெள்ளை உளுந்து போட்டு இதில் காரப்பொடி போட்டுட்டேன், பெருங்காயத்தூள் போட்டுட்டேன், தேங்காய் போட்டுக்கிட்டேன். மிளகாய் வேணா காரமிளகா போட்டுக்கலாம். நான் காரப்பொடி கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். இப்போ அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சு எண்ணெய் சட்டி காஞ்சோன்னே இதில் மொண்டு ஊற்றி வைக்கிறோம். இது இனிப்பு ஊற்றுறேன். இதை நல்லா கலக்கிக்கணும். நல்லா இப்போ தோசை மாவு பார்த்துக்கு இதை நல்லா கலக்கிக்கணும். கார பொடி கொஞ்சோண்டு தான், 1 துளி போட்டிருக்கேன். தோசை மாவு பார்த்து கலக்கியாச்சு. இப்போ வெந்துடுச்சு, திருப்பி விடணும். இனிப்பு பணியாரம் ரெடிங்க. நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது காரப்பணியாரம். அடுத்தது காரப்பணியாரம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ காரப்பணியாரம் ரெடி. இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. பஞ்சு போன்ற பணியாரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரப்பணியாரம் ரெடி.